காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு ஏரி உடைந்ததால் 2000க்கும் அதிகமான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, ஊத்துக்காடு ஏரி உடைஞ்சதுனால நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விளைநிலங்கள்ல தண்ணீர் புகுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஏரியோட கரையை அடைக்க என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது? காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊத்துக்காடு ஏரி இன்று காலை உடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இன்று காஞ்சிபுரத்தில் 35 சென்டிமீட்டர் மழை பெய்த காரணத்தினால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 912 ஏரிகள் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி வழிந்தது. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தின் முக்கியமான ஏரி என்று சொல்லப்படக்கூடிய ஊத்துக்காடு ஏரி இன்று காலை உடைந்திருக்கிறது. இந்த ஏரி உடைந்து தண்ணீர் முழுவதுமாக அங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான விவசாய நிலங்களுக்குள் சென்றிருக்கிறது. இது அனைத்து விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை இந்த சம்பவ இடத்திற்கு வந்த கலெக்டர் மற்றும் எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேசினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஏரி உடைப்பை சரி செய்வதற்கான முயற்சியிலும் துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஏரி முழுவதுமாக கடந்த ஆண்டுதான் 77 லட்சம் மதிப்பில் இது சரி செய்திருக்கிறார்கள். அதாவது முழுவதுமாக தடுப்புகள் அமைத்து, அதாவது 300 அடி உயரத்திற்குமாக தடுப்புகள் அமைத்து இந்த ஏரியை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு இருந்தார்கள். ஒரு வருடத்திற்குள்ளாகவே இந்த ஏரி உடைந்திருக்கிறது. சரியான முறையில் தடுப்புகள் அமைக்காத காரணத்தினால்தான் இந்த ஏரி உடைந்திருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று காலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு விவசாய நிலங்கள் முழுவதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி தெரிவிப்பதற்காக இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் நம்மோடு இருக்கிறார். நாம் அவர்களிடம் பேசலாம். சார், வணக்கம் சார். எப்போது இந்த ஏரி உடைந்தது சார்? சார், நேற்று 8 மணிக்கு இங்க கலங்கல் போச்சு. மதியம் 2:30 ஏரி உடஞ்சி தண்ணி போச்சு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்குது. அது கிட்ட ஒரு 4000 ஏக்கருக்கு பாதிப்பு வந்துச்சு. இது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பெரிய ஏரி. இந்த ஏரியை பலப்படுத்துறாங்க. பலப்படுத்தியும் இந்த ஏரி உடைய எந்த அளவுக்கு பலப்படுத்தினாங்கன்னு தெரியல. சரி, இப்போதைக்கு போற தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப பின்னாடி இதுக்கப்புறம் விவசாயம் பண்றதுக்கு இந்த தண்ணியை தடுத்து நிறுத்தி எங்களுக்கு விவசாய நிலங்கள்லாம் பாதிப்பு இல்லாம அதை பாதுகாத்து தரத்துக்கும் இந்த இதனால ஏற்பட்ட பாதிப்பை அரசு உரிய இழப்பீடு வழங்கி மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதல்வர் அம்மாவை கேட்டுக்கிறோம் இந்த நேரத்தில். அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி ஷட்டர் போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்களுக்கு இந்த ஏரியோட தண்ணி தான் பாசன வசதியா பயன்படுது. இந்த இடத்துல ஒரு ஷட்டர் மாதிரி போட்டு அந்த தண்ணி அதிகமா கொள்ளளவு எட்டி அதிகமா போற நேரத்தில் கொஞ்சம் திறந்து விட்டு அந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தினா பாதுகாப்பா இருக்கும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி எதனா பண்ணி கொடுத்தா அரசு எங்களுக்கு நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நாங்க கடந்த ஆண்டு தான் இந்த ஏரியை சரி செஞ்சதா சொல்லப்படுது. அது என்ன பண்ணாங்க? அப்போ இப்ப சரியான முறையில படல சொல்றீங்க? இந்த சரியா தூர் வரல. பழைய மண்ணே தள்ளி நிறைவி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு கரை பலப்படுத்தி ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா ஒரு 5000 6000 ஏக்கர் இதை நம்பி தான் போய்ச்சிருக்கோம் விவசாயிங்க. இப்போ ஒரு 4000 ஏக்கருக்கு மேல விவசாயமே கண்டோம். இதை அரசாங்கம் உரிய முறையில பயன்படுத்தி இந்த இருக்கிற தண்ணி கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்தாங்கன்னா இருக்கிற பயிருங்களை வச்சு இந்த விவசாயம் போச்சுக்கோங்க. இதுவும் அடிமட்டமா போயிடுச்சுன்னா எங்களால ரொம்ப கஷ்டத்தை நாங்கள் ஆளாயிடுவோம். இது அரசாங்கம் தான் முன்னிருந்து எங்களுக்கு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சார். காயத்ரி, விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை நீங்கள் கேட்டீர்கள். அதாவது கடந்த ஆண்டு தான் 77 லட்சம் மதிப்பில் இந்த ஏரியின் உயரத்தை பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுப்பணித்துறையினர் தனியாரிடம் கான்ட்ராக்ட் கொடுத்து இந்த பணியை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் முழுவதுமாக பெயர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்த்து எடுக்கப்பட்ட இடங்களில் அதிக அளவில் ஓட்டை இருந்திருக்கிறது. அந்த ஓட்டையை அடைக்காமல் பல இடங்களில் இருந்திருக்கிறது என்பது விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்கவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் ஏரி உடைந்திருப்பதாகவும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, சுப்பிரமணி, இப்போ தற்காலிகமா இந்த ஏரியினுடைய உடைப்பை சரி செய்ய என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரிகள் இப்போ யாராவது அங்க முகாமிட்டு இருக்காங்களா? எப்போ இந்த ஏரி முழுமையாக பலப்படுத்தப்படும் கரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? தற்போது இந்த பகுதியில் எந்த அதிகாரிகளும் இல்லை. சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் மாவட்ட கலெக்டர் மற்றும் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனைவருமே இந்த பகுதிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வது என்பது குறித்து முழுவதுமாக ஆலோசனை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் ஏரி உடைப்பு ஏற்பட்டுள்ள பகுதி முழுவதுமாக சரி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் என்பது தொடர்பாக தனியாக ஒரு ஆலோசனை கூட்டமும் இந்த பகுதியில் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக எவ்வளவு மணல் பரப்புகள் எவ்வளவு தேவைப்படுகிறது, மணல் மூட்டைகள் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக அந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டு
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் இந்த பகுதி முழுவதுமாக நடவடிக்கை எடுக்கப்படும், அதாவது சரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த ஏரி உடைந்திருக்க பகுதி முழுவதுமாக தண்ணீர் அனைத்தும் வெளியேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று மட்டுமே இந்த ஏரி முழுவதுமாக நிரம்பும் வகையில் காணப்பட்டிருந்தது. ஆனால் அணை உடைந்த, அதாவது ஏரி உடைந்த பிறகு தண்ணீர் முழுவதுமாக, அதாவது கிட்டத்தட்ட 300 அடி பகுதி உயரம் கொண்ட அந்த பகுதி முழுவதுமாக உடைந்து வெளியேறி இருக்கிறது. அதை சரி செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல்தான். அநேகமாக இன்று அல்லது நாளைக்குள் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாவட்ட அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. காயத்ரி.